அப்படின்ற பெயருக்கு தேவனுடைய உதவின்னு அர்த்தம். எஸ்ரா அப்படின்னாலே தேவனுடைய உதவி, காட் ஹெல்ப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க, தேவனுடைய உதவி. இந்த எஸ்ரா யார் அப்படின்றத இங்கே ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்னா இந்த இடத்துல தான் அறிமுகமே கொடுக்குறார். 7ஆம் அதிகாரத்தில் தான் எஸ்ராவை குறித்த அறிமுகமே வருகிறது. இந்த முதல் வசனத்திலே போட்டிருக்கு பாருங்க, செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா அப்படின்னு போட்டிருக்கோம். முதல் வசனம் 7ஆம் அதிகாரத்தில். இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த எஸ்ராவை குறித்து முதல் 6 அதிகாரமும் சொல்லலை. 7ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு இங்கே எழுத ஆரம்பிக்கிறார். எஸ்ரா யார், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ராவுனுடைய வம்சத்தை அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார். இந்த கோத்திரம், இந்த குடும்பம், இந்த வம்சம், இந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டு தான் அந்த 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, யார் ஒருவர் வேதத்தை குறித்து கொஞ்சமாவது அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய கரம் என்ன செய்யுதுன்னா வெளிப்படுகிறது. தேவனுடைய கரத்தை நாம் எல்லாருமே வெளிப்படுத்தணும், ஆண்டவர் வெளிப்படுத்தணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆவியானவர் சொல்கிறார், எஸ்ராவுக்கு முதல் எடுத்தோடனே அறிமுகமே அப்படி தான் கொடுக்குறார். அவன் வேத பாரகனாக இருந்தான் அப்படின்னா வேத வசனத்தின் மேலே கவனம் உள்ளவனாக இருந்தான். வேத வசனத்தின் மேலே அவன் கவனம் உள்ளவனாக இருந்ததுனால தான் அவனுக்கு தேவனுடைய கரம் தான் மேலே இருக்கிறத உணர முடிஞ்சு. வேத வசனத்தை சரியாக புரியாதவங்க தேவனுடைய கரம் தான் மேலே இருக்கிறதையும், தேவன் தன்னோடு கூட நடக்கிறதையும், தேவனுடைய ஆவியானவர் தன் மேல் அசைவாடுகிறதையும் வசனத்தை குறித்த வாஞ்சை இல்லாதவங்களுக்கு புரியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வசனத்தை வாஞ்சிக்கிறவங்க தான் தேவனை வாஞ்சிக்கிறாங்க. ஏன்னா வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அதுதான் நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. சப்தம், வார்த்தை, இதுதான் தேவனாக இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் மனுஷனாக பூமிக்கு இயேசுவாக வந்தார். இதைத்தான் யோவான் தன்னுடைய 1ஆம் அதிகாரத்தில் அழகாக என்ன செய்கிறார், ஆவியானவரின் துணையோடு கூட எழுதுகிறார். இந்த எஸ்ராவை குறித்து போட்டிருக்குவாருங்க. இந்த எஸ்ரா அந்த 7ஆம் அதிகாரத்திலே 10ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ம் 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 பாருங்க, வேத வசனம் உங்களுக்கு புரியணும்னா உங்கள் இருதயத்தை முதல் நீங்கள் என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும். வேத வசனத்தின்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தணும். வேத வசனத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளங்கி கொள்ள விரும்பணும்னாலும் நீங்கள் இன்னும் நல்லா என்ன செய்யணும், உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். பக்குவம் இல்லாத இருதயம் எதையுமே என்ன செய்யாதுன்னா பத்திரமா பாதுகாக்காது. அதனால தான் விசுவாசிகளுடைய இருதயம் பதறக்கூடாதுன்னெலாம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வாக்குத்தத்தமே கொடுக்குறார். விசுவாசிக்கிறவன் என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நல்லா தெரிந்து கொள்ளணும். வேத வசனம் நமக்கு நல்லா புரியணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் ரொம்ப அவசியம். இருதயம் தான் நம்முடைய வேத வசனத்தை நமக்கு என்ன செய்யுதுன்னா புரிய வைக்கிறது, வேத வசனத்தை நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டுகிறது, வேத வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு உதவி செய்கிறது. அதனால தான் இயேசு என்ன செஞ்சார்னா எல்லா காவலோடும், நீதிமொழிகளில் போட்டிருக்குது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அதுலேருந்து தான் ஜீவன் நீரூற்று புறப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை உங்கள் இருதயத்தை நம்பித்தான் இருக்குது. உங்கள் இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். உங்கள் இருதயம் நல்ல இருதயமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதனால தான் நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகம் அல்லது நியாயாதிபதிகளின் புஸ்தகங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா யார் ஒருவனுடைய இருதயம் செம்மையாக இருந்துச்சோ அவனை கர்த்தர் தான் கையில் எடுப்பார். யாருடைய ஒருத்தனுடைய இருதயம் செம்மை இல்லாமல் இருந்துச்சோ அவனை கர்த்தர் கைவிட்டுருவார். பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உன் இருதயம் எனக்கு செம்மையாக இருந்துச்சு, உன் பாதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் யோசனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றதை கர்த்தர் பார்க்குறார், அது அவருக்கு பிடிக்கணும். நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு கர்த்தர் பார்க்குறாரு, அது அவருக்கு பிடிக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவார். இவனை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாமா, இவனை நம்பி உயர்த்தி வைக்கலாமா, இவனை நம்பி மலை மேல் உள்ள பட்டணமாக மாற்றலாமா, இவங்களை நம்பி அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவரை ஒரு மனுஷனும் மோசம் பண்ண முடியாது.
ஆண்டவரை ஒரு மனுஷனை ஏமாற்ற முடியாது. அதனால தான் இங்கே எஸ்ராவை போட்டிருக்கு. தேவன் எஸ்ராவை வேதத்தில் சிறந்தவனாய் மாற்றுவதற்கு காரணம் என்னன்னா, அவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். அப்போ ஒரு மனுஷன் வேதத்தை அதிகமாக வாஞ்சிக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய வல்லமையை அதிகமாக ருசிக்க முடியும். வேதத்தை வாஞ்சிக்காதவங்க, வசனத்தை வாஞ்சிக்காதவங்க வல்லமையை ருசிக்க நினைச்சாங்கன்னா அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. இதுக்கும் இது எஸ்ரா புஸ்தகத்திலேருந்தே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ இந்த எஸ்ரா புஸ்தகத்தை தான் இன்றைக்கி நம்ம முழுக்க என்ன செய்ய போகிறோம்னா தியானிக்க போகிறோம். இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் இருக்கிற அதிகாரங்களை வச்சு தான் சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ எஸ்ரா அப்படின்னாலே நம்மளுக்கு புரியணும், அவன் ஒரு பெரிய வேத பாரகன், வேதத்தை நல்லா தெளிவாக அறிந்திருந்தவன். வேதத்தை அவன் தெளிவாக அறிஞ்சிருந்ததுனால தான் தேவனுடைய கரம் அவன் மேலே இருக்கிறத உணர்ந்தான். தேவனுடைய கரம் அவன் மேலே இருக்கிறத உணர்ந்ததுனால தான் எல்லா மனுஷனுக்கு முன்பாக போய் தைரியமாக நின்னான். நீங்கள் அதே வாசித்த முதல் வசனத்தையே பாருங்களேன். 6ஆம் அதிகாரத்தில் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்ததுனால அவன் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அப்போ கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா தான் நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்தால் தான் நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் கைகூடும். கர்த்தர் உங்களுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டி செயல்படுத்தணும். கர்த்தர் உங்களுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டி காரியங்களை வாய்க்க பண்ணணும். அதற்கு உங்களுக்கு வசனத்தின் மேலே என்ன செய்யணும்? வாஞ்சை இருக்கணும். வசனம் தான் கர்த்தர். முதல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். வசனம்னா ஏதோ நம்ம பார்க்குற சும்மா கையில் இருக்கிற புஸ்தகம் கிடையாது. இது ஜஸ்ட்டு நாளைக்கு பழசாக போயிடும். ஆனால் வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனால் கூட என் வார்த்தை என்ன செய்யாது? ஒளியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மோசேட்டு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போதும் சரி, அல்லது நம்ம யோவான்கிட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கும்போதும் சரி, ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுவார். நான் சொல்கிற வார்த்தையில் எதையாவது உன்னை கூட்டின உனக்கு என்ன செய்யும்? தண்டனை கூடும். எதையாவது உன்னை குறைச்ச உனக்கு என்ன செய்யும்? வர வேண்டிய நன்மைகள் குறையும், உனக்கு சாபம் வரும்பார். வார்த்தை மேலே அவ்வளவு கவனமாக இருக்கணும். அதனால தான் வார்த்தையை திரிச்சு பேசுகிறவங்களை கண்டாலே பைபிளில் போட்டிருக்கு அவங்க பிசாசுக்கு தோழர்கள். யாராவது வசனத்தை புரட்டி பேசுகிறாங்க, வசனத்தை மாற்றி பேசுகிறாங்க, கள்ள போதகர்களாக இருக்கிறாங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் என்ற போர்வையில் வந்திருக்கிற ஒளியின் தூதர்கள். அப்படின்னா புரியுது அவங்களுக்கு? அவங்களாம் பிசாசின் ஊழியக்காரங்க. வசனத்தை ஒருத்தன் மாற்றிட்டானாலே அவன் கர்த்தரை மாற்றிட்டான்னு அர்த்தம். வசனத்தை ஒருத்தன் திருச்சி பேசுகிறானாலே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை குழப்புறான்னு அர்த்தம். அதனால் வசனம்தான் நமக்கு எல்லா வகையிலையும் ஆதாரம். அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். மனுஷன் பிழைக்கிறதுக்கு காரணம் வார்த்தை தான். எந்த மனுஷன் வார்த்தையை வாஞ்சிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியில் நல்லா இருக்கும். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். 119வது சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை வெள்ளியை காட்டிலும் எனக்கு ஆவலாக இருக்கிறது, பொன்னை பார்க்கலும் எனக்கு ஆவலாக இருக்கிறது, மதுரங்களை பார்க்கலும் எனக்கு ஆவலாக இருக்கிறது, இன்பங்களிலே எனக்கு பெரிய இன்பம் எதுனா வசனத்தை தியானிக்கிறதா அப்படின்னு தாவீது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை 119வது சங்கீதத்தில் சொல்லுவார். வசனம் பேதைகளை ஞானியாக்குகிறது. இதெல்லாம் தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் இங்கே எஸ்ராவை குறித்து பார்க்கிறோம். எஸ்ரா தன் காரியத்தை எல்லாம் சாதிப்பதற்கு காரணம் அவன் வசனத்தை அதிகமாய் சார்ந்து கொண்டான். வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக சார்ந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வீங்க? சாதிப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறத பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் எழுதுறாரு, கேட்கிறவன் பாக்கியவான். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை படிக்க தெரியலைனாலும் நீங்கள் கேட்குறீங்களா? கேட்குறவங்க நீங்கள் பாக்கியவான். இதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், இதை போதிக்கிறவங்க பாக்கியவான்கள், இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போதே ஆவியானவர் அங்கே அப்படி தான் ஆரம்பிக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், எனக்கு படிப்பறிவு இல்லை அதனால் நான் படிக்க முடியாதுன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்டாலுமே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறாங்க? அதை உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய வைக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் நமக்குள்ள ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. அவன் ராஜாக்களுக்கு முன்பாக கூட போய் காரியத்தை சாதிச்சான். அதற்கு முதல் காரணம் நான் 10ஆம் வசனத்தை சொன்ன பாருங்க, அவன் வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அந்த கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இருதயத்தை என்ன செஞ்சான்? பக்குவப்படுத்தியிருந்தான். ஒரு மனுஷனுடைய இருதயம் பக்குவப்பட்டுச்சுன்னா
அவன் என்ன செய்வான்? வேதத்தை நாள்தோறும் கற்றுக்கொண்டே இருப்பான். வேதத்தை கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் எனக்கு இல்லைனாலே என் இருதயம் இன்னும் என்ன செய்யலை, சரியாகலன்னு அர்த்தம். ஏன்னா இருதயம் எப்படி வயிறு பசிக்குதோ, வயிறு பசிச்ச உடனே நம்ம சாப்பிடணும்னு தோணுது பாருங்க, அதே மாதிரி தான் ஆத்ம தாகத்துக்கு ஒரே உணவு தான் தேவனுடைய வார்த்தை. ஆத்ம தாகத்துக்குரிய ஒரே உணவு தான் தேவனுடைய வார்த்தை. எப்படி வயிறு பசியை உணர முடிகிறதோ அதே போல தான் ஆத்ம பசியையும் ஒரு மனுஷன் உணர்கிறவனாக மாறணும். இங்கே பாருங்க, எஸ்ராவை குறித்து பார்க்கிறோம். அவன் வேதத்தை ஆராய ஆரம்பித்தான். அடுத்து போட்டிருக்கு, ஆராய்ந்ததையெல்லாம் அவன் செயல்படுத்த ஆரம்பித்தான். நீங்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டாச்சுன்னா, யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? நிலையற்றவர்கள். அவர்களை தேவன் நம்புவதே இல்லை. வசனத்தை கேட்குறவங்க அதன்படி செய்யணும். வசனத்தை கேட்குறவங்க அதன்படி செய்வதற்கு முயலணும். வசனத்தை கேட்குறவங்க அதன்படி செய்ய முடியாமல் போகுதே அப்படின்னு கொஞ்சமாவது வருந்தணும். எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்காது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி வசனத்தை நீங்கள் அதிகமாக வாஞ்சிப்பீங்க. அடுத்து அந்த வசனத்தின்படி வாழணும்னு நினைப்பீங்க. மூணாவது அங்கே போட்டிருக்கு, அந்த வசனத்தை எப்படியாவது 4 பேருக்கு சொல்லணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த வசனம் தான் வாழ்வு கொடுக்கக்கூடியது. இந்த வசனம் தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்களை நீங்கள் 4 பேர்கிட்ட பேசுவீங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இவைகளை நாம் செய்யும்போது தேவனுடைய கரம் நம்ம கூட இருந்து, நீங்கள் மார்க் எழுதுகிற சுவிசேஷத்தின் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் அங்கே அழகாக எழுதி வச்சுருக்க. மார்க் எழுதுகிற சுவிசேஷம் எடுங்க. மார்க் எழுதுகிற சுவிசேஷத்தை எடுத்து கடைசி வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் போய் கேட்குறத பேசும்போது அந்த பேசுகிறதெல்லாம் நடக்கிறதற்கு தேவன் என்ன செய்கிறார்னா செயல்படுகிறார். நீங்கள் பேசினா தான் நடக்கும். நீங்கள் நானும் பேசணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்த உடனே அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான் பாருங்க, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சொஸ்தமாயிருவான். ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்போ நீங்களும் நானும் போய் பேசணும் தேவனுடைய வார்த்தையை. தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்குது, தேவனுடைய வல்லமை நம்ம மேலே இருக்குது, தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் வசனத்தை அதிகமாக வாஞ்சிச்சிங்கன்னா நீங்கள் தேவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. அதே மாதிரி வசனத்தின்படி வாழ விரும்புனீங்கன்னா நீங்கள் தேவனை உங்கள் கூட வச்சிருக்க விரும்புகிறீங்க. வசனத்தின்படி எனக்கு வாழ விருப்பமே இல்லைன்னா நீங்கள் தேவனை வேண்டாம்னு தவிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் தேவனை என்ன செய்கிறீங்க? தவிர்க்கிறீங்க. எனக்கு வேண்டாம் தேவன். வசனத்தின்படி வாழ விரும்பாதவர்கள் தேவனையே அவங்க என்ன செய்கிறாங்க? என் கூட நீங்கள் நடக்காதீங்கன்னு சொல்கிறீங்க, என் கூட வராதிங்கன்னு சொல்கிறீங்க உங்களுடைய செயல்கள் மூலமாக. தேவன் வேணும்னு நினைக்கிறவங்க தேவன் சொல்லுகிற பாதை, அவருடைய அடிச்சுவடை நான் பின்பற்றணும். அவர் எனக்கு வைத்திருக்கிற வசனத்தின்படி நான் வாழணும். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மூணாவது, நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லுகிறது இங்கே ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உன்னை கடைபிடிக்காமல் மற்றவங்களுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் உன்னை கடைபிடிக்காமல் மற்றவங்களுக்கு பேசுனீங்கன்னா, பேசுகிறவன் பெரிய ஆளாக போயிடுவேன், பேசுகிற நீங்கள் சின்ன ஆளாக போயிடுவீங்க. புரியுதா? புரியலையா? நீங்கள் சத்தியத்தை கைப்பிடிக்கிறது இல்லை, ஆனால் அடுத்தவனை சத்தியத்தை கைப்பிடியான்னு சொல்கிறீங்க. ஆனால் அவன் சத்தியத்தை கைப்பிடிச்சி உங்கள் பேச்சை கேட்டு அவன் பெரிய ஆளாக போயிடுவான். அவனுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தவங்க நீங்கள் சின்ன ஆளாக போயிடுவீங்க. அதனால தான் ஆண்டவராக இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் பெரிய ஆள், இந்த வசனத்தை கேட்டுட்டு செய்யாதவன் அவன் சின்ன ஆளுன்றார். அப்போ நீங்கள் வசனத்தை கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் பெரிய ஆள். இயேசு சொல்லும்போது இன்னொரு இடத்துல மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறாரு, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ளவேன்றாரு. வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்ய விரும்பாதவன் புத்தி இல்லாதவன் இயேசு சொல்கிறார், நான் சொல்லலை. புத்தி இல்லாதவங்கன்னா ஆம்பளை ஆளுகளை தான் சொல்கிறார், பொம்பளை ஆளுகளை சொல்லலை ஓலன்னு நினைக்காதீங்க. வசனத்தை கேட்கறது எவ்வளவுக்கு எவ்வளவு
நமக்கு வாஞ்சிக்கிறோமோ அதே போல் வசனத்தை கொஞ்சமாவது என்ன செய்யணும், வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்த விரும்பினா தான் நாம் புத்தி உள்ளவங்க அதுக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி வெளிப்படுத்தாதவங்க கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செஞ்சுருவாங்களாம். இயேசு சொல்கிறாரு, ஒரு காற்று வந்து மோதின உடனே அவங்க இல்லாமல் போயிடுவாங்க, ஒரு புயல் வந்து மோதின உடனே அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வசனத்தை மையமாக வச்சு வாழலை, அவங்க வசனத்தை மையமாக வச்சு வாழலை. அதுதான் இயேசு சொல்கிறாரு. அப்போ தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்கணும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், வசனத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போட்டு சிந்திப்பதற்கு உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். இதைத்தான் அந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் 3 ராஜாக்கள் பேர் வரும். ஒன்று கோரேஸ் ராஜா, இன்னொன்று தரியு ராஜா, இன்னொன்று அர்தசஷ்டா அப்படின்ற ராஜா. இந்த எஸ்ரா புஸ்தகத்தை எழுதுவதற்கு முன்பாக நெகேமியா இந்த எஸ்ராவினுடைய காலங்களை அவர் முன்குறிக்கிறார். 70 ஆண்டுகள். இப்போ எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தை நான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கா, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதாலே. கவனிச்சிங்களா? உங்களுக்கான தேவனுடைய குறித்த நேரம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு மேலே எந்த மனுஷனையும் என்ன செய்கிறாரு, உதவி செய்யும்படி எழுப்பி விடுறார். இதைத்தான் எஸ்ராவில் பார்க்குறோம். தேவன் உங்களுக்கு குறித்த காலம் வந்துருச்சு, தேவன் உங்களுக்கு நியமித்த நேரம் வந்துருச்சு, தேவன் உங்களுக்குன்னு சொல்லி கட்டளையிட்ட காலங்கள் வந்த உடனே இந்த கோரேஸ் என்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாது, இந்த கோரேஸ் என்கிறவன் தேவனை அறிந்தவன் கிடையாது, இந்த கோரேஸ் என்கிறவன் பாபிலோன் தேசத்தில் அவன் ஒரு பெரிய மகா சக்கரவர்த்தி. பாபிலோன் தேசம் தான் யாரு, இவங்களை அடிமைப்படுத்திட்டு போன தேசம், இவங்களில் இருந்ததெல்லாம் அபகரிச்சுட்டு போன தேசம், இவங்ககிட்ட இருந்த எல்லா மனிதர்களையும் பிடிச்சு கொண்டு போன தேசம். நேபுகாத்நேச்சாரின் காலத்தில் தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம், நாலாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம் இந்த வரலாறுகளை எல்லாம். ஆனால் இப்படிப்பட்டவர்களை கொண்டு தேவன் என்ன செய்கிறான்னா, தனக்கான காலம் வந்த உடனே இவன் எடுத்துட்டு போனதை அவன் புள்ள மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்க வைக்கிறார், அவனுடைய வம்சங்கள் மூலமாக கொடுக்க வைக்கிறார். அப்போ சில நேரத்தில் தேவனுடைய காலத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிறத யாரோ எடுக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு 1/2 அடி இடத்த எடுத்துக்கலாம், 1 அடி இடத்த கூட எடுத்துக்கலாம். நல்லா தெரியுதா? அவன் அக்கிரமக்காரனாக இருக்கலாம், இல்லை ஏதோ நாம அக்கிரமம் பண்ணதுனால கர்த்தர் அனுமதிச்சா கூட இருக்கலாம். ரெண்டுமே நடக்கும். நாம பண்ற அக்கிரமத்துக்கும் சில நேரத்தில் நம்ம இழப்புகளை சந்திப்போம். இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு அடிமையா போனதுக்கு யாரு காரணம்னா அவங்க செஞ்ச அக்கிரமம். அவர்கள் என்ன அக்கிரமம் செஞ்சாங்கன்னா, பிரதானமாக தேவனை அவங்க என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. அதான் அவங்க செஞ்ச பிரதானமான அக்கிரமம். தேவனை மறக்கிறது தான் மனுஷன் செய்கிற முதல் பாவம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அவன் பாவங்கள்லாம். எந்த மனுஷனுக்கு தேவனுடைய நினைப்பு இல்லையோ அவன் நிச்சயமாக பாவத்தின் நினைப்பில் வாழ்கிறான்னு அர்த்தம். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன்னு பைபிளில் போட்டிருக்குது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்முடையவைகளை யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அது நம்முடையவைகள், நமக்கு சேர வேண்டியவைகள். எப்போ நம்ம மனசு மாறுகிறதோ, ஒருவேளை நாம் தவறு பண்ணியிருந்தா, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நாம் தவறு பண்ணியிருந்தா நாம் மனசு மாறின உடனே ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறார், மீட்டுக்கொள்வதற்கான வாசல்களை கொடுக்குறார். மீட்டுக்கொள்வதற்கான வாசல்களை கொடுக்குறார். வேதத்தில் அதுக்கு எத்தனை உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான்னா அவன் மறுபடியும் எல்லாத்தையும் மீட்டுக்கொள்வதற்கு தேவன் அநேக வாய்ப்புகளை அவனுக்கு என்ன செய்கிறார், உருவாக்கி தருகிறார். நம்ம இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், அதே மாதிரி தான் சகைவனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், இன்னும் நம்ம வேதத்திலேருந்து ஏராளமாக அவங்களுக்கு சொல்லலாம். அப்போ தேவ பிள்ளைகளே இங்கே பாருங்கள், நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போனதை தேவன் கோரேசின் மூலமாக சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். எதெல்லாம் இடிக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் கட்டப்படட்டும். இவங்க முன்னோர்கள் இடித்தது, இவங்க முன்னோர்கள் இடிப்பதற்கு தேவன் அனுமதிச்சார். அதே இவங்க முன்னோர்கள் அதுக்கு பின்னாடி வருகிற சந்ததிகள் கட்டுவதற்கும் தேவன் தான் என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஒன்றை புரிந்து கொள்ளணும், நமக்கான நேரம் வந்துருச்சுன்னா யாரை வேணாலும் கர்த்தர் எழுப்பி நமக்கு செய்ய வேண்டியதை என்ன செய்வார், செய்து முடிப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் காத்திருப்போம்.
அதுவரை கொஞ்சம் காத்திருக்கும், நமக்கான நேரம் இன்னும் வரல. இங்கே பாருங்கள், இங்கே வந்த உடனே கோரேசின் ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவுகிறார். ஏவுன உடனே கோரேசின் ராஜா என்ன செய்கிறான், இந்த 70 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கிளம்புறான்லாம், அவங்க ஊருக்கு கிளம்புங்க பான்றாரு. வீட்டில் போய் நீங்கள் இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தை இந்த வாரத்தில் வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தை இந்த வாரம் வாசிங்கன்னா தான் நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். எல்லாரும் போகிறவங்கெல்லாம் போங்க பான்றாரு. இதில் 3ஆம் வசனம் போட்டிருக்குது, அவங்கெல்லாம் போகும்படிக்கு கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சாராம், ஏவினான்னு போட்டிருக்கு. தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட இவரெல்லாம் போங்கன்னு அவர் சொல்லிடுறாரு. கர்த்தர் அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஏவ ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஒரு கூட்டங்கள் எழும்பிடுறாங்க. தேவன் ஏவுகிறதுனால ஒரு கூட்டம் எழும்பிடுது. 5வது 6வது வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 6வது வசனத்தை போட்டிருப்பாருங்க. எல்லாரும் உச்சிதமான பொருட்களை கொடுத்து இந்த வேலையை செய்வதற்கு திடப்படுத்தினார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. கைகளை திடப்படுத்தினார்கள். 7ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாட்சி பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் எடுத்து கொண்டு வந்த எல்லா ஆலயத்தின் பனிமுட்டுக்கள் 7ஆம் வசனம் போட்டிருக்குவாருங்க. நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து எடுத்து வந்த தேவனுடைய கோயிலில் வைத்திருந்த எல்லா ஆலய பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். இவங்க முன்னோர்கள் எடுத்துட்டு வந்தது இன்னைக்கு தேவன் என்ன செய்கிறார், இவனை எடுத்து கொடுக்க வைக்கிறார். அப்போ தேவனுடைய நேரம் வந்த உடனே நாம் எதிர்பாராத, அதனால தான் சிம்சோன் வாழ்க்கையில் ஒரு பழமொழி சொல்லுவான். தேவன் என்ன செய்கிறாரு, சிம்சோன் வாழ்க்கையில் அந்த பழமொழியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பலவானிடமிருந்து மதுரம், அவன் வந்து என்ன செய்ய, பட்சிக்கிறவனிடந்து பச்சனம். எவன் பிடுங்கி சாப்பிட்றானோ அவன் என்கிட்ட இருந்து நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யாரோ ஒரு ஆளை கர்த்தர் அவங்க உள்ளத்தில் என்ன செய்வார், யாரோ ஒரு ஆள் அவங்க வீட்டில் வச்சுருப்பார். அவன் அடுத்தவங்கலாம் பிடிங்கி சாப்பிட்லாம், ஆனால் நமக்குன்னு கொடுக்குறதுக்கு எவனையாவது ஒருத்தனை கர்த்தர் என்ன செய்வார். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பயுமே கர்த்தரால் என்ன செய்கிறாங்கன்னா விசேஷமாக நினைக்கப்படுறாங்க. இப்போ பாருங்கள், நேபுகாத் நேச்சார் பறிச்சுட்டு போனதெல்லாம் கோரேஸ் கொடுக்குறார். இது 1ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கம். 1ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கம், கர்த்தர் கோரேசின் உள்ளத்தை ஏவுகிறான். கர்த்தர் கோரேசின் உள்ளத்தை ஏவுனதுனால ஜனங்கள் எல்லாருடைய இருதயமும் தேவனாலே மறுபடியும் இணைக்கப்படுகிறது. இணைக்கப்பட்டதுனால கோரேஸ் ராஜா எடுத்துக்கொண்டதெல்லாம் என்ன செய்கிறார், இதைத்தான் கொடுக்குறார். இதுதான் 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் முதலாவது தலைவர்களை ஒன்று சேர்க்கிறார். ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த கூட்டத்தில் தலைவர்களை என்ன செய்கிறார், ஒருமனப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு 12 சீசர்களை முதல்ல ஏற்படுத்தினார். அந்த 12 சீசர்களையும் அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காத்திருங்கள்னு சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு என்ன செய்ய, காத்திருங்கள். இயேசு தான் சீசர்களுக்கு சொல்லும்போது, நான் ஒன்றாக இருக்கிறது போல, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களாம் என்ன செய்யுங்க, ஒன்றாயிருங்க. அப்போ ஒரு சபையில், ஒரு குடும்பத்தில் ஒரு மனம் எவ்வளவு அவசியம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு மனம் இல்லை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல கதைகள் மூலமாக நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஒரு சிங்கம் 4 மாடு, அந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இதே மாதிரி எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கிறோம். ஒரு மனம் இல்லை அப்படின்னாலே எந்த ஒரு காரியமும், எந்த ராஜ்யமும் நிலச்சிருக்காது, எந்த வீடு நிலச்சிருக்காது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே நல்லா தெரிந்து கொள்ளணும், ஒரு மனதை எப்பயுமே நம்ம காத்து கொள்ளணும். அது குடும்பமாக இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனதை காத்து கொள்ளணும். திருச்சபையாக இருக்கிற நாம விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் ஒரு மனதை உருவாகிறத நம்ம உருவாக்கணும். ஒரு மனம் உருவானால்தான் அடுத்து தேவனுடைய திட்டங்கள் நம்ம செய்ய முடியும், செயல்படுத்துவேன். நமக்குள்ள ஒரு மனம் இல்லை அப்படின்னா நம்ம தேங்கி போயிடும். தேவனுடைய திட்டத்தை நோக்கி நம்மளால் நகர முடியாது. தேவனுடைய திட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன செய்யணும், தலைவர்களுக்குள்ளே ஒரு மனம் வேணும். இதைத்தான் இங்கே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா 2ஆம் அதிகாரத்தில் உருவாக்குகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசே 12 பேர்த்த அனுப்புகிறாரு. 10 பேர் என்ன செய்கிறாங்க, துர்செய்தியை கொண்டு வராங்க. 2 பேர் என்ன செய்கிறாங்க, நல்ல செய்தியை கொண்டு வராங்க. அப்போ ஒரு மனம் இல்லைன்ன உடனே 10 பேர் துர்செய்தியை கொண்டு வந்ததுனால அந்த பயணம் தடைபடுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா மரணங்கள் ஏற்படுகிறது. அப்போ ஒரு மனம் இல்லை அப்படின்னா, குழப்பம் வந்துருச்சுனாலே வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும், குழப்பம் வந்துருச்சுனாலே பொருளாதார சேதங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மனம் இல்லைனாலே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பல வகையான இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும்.
இதெல்லாம் வந்து நம்ம வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா முதல் தலைவர்களை ஒருமுகப்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களை கூப்பிட்றாரு. பாபிலோன் ராஜாவாய் 1ஆம் வசனம் போட்டிருக்காருங்க. அங்கே போனவங்களில் எருசலேமில் யூதேயாவில் இருந்து பட்டணங்களில் செருபாபேல், யெசுவா, நெகேமியா அப்படின்னு சொல்லி பல தலைவர்களை அங்கே கூப்பிட்டு தேவன் ஒன்று சேர்க்கிறத பார்க்குறோம். ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் அந்த 3ஆவது வசனத்துலேருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தலைவர்களை ஒன்றுபடுத்தினது போல மக்களை தேவன் ஒருமுகப்படுத்துகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 36ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனத்தில் வரைக்கும் அங்கே ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறார். ஆசாரியர்கள்னா ஊழியர்களை, தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஜனங்களை ஆயத்தம் பண்ணிடுறாரு, தலைவர்களை ஆயத்தம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களை ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்குறோம். நீங்கள் 68ஆவது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 59ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அந்த நான் சொல்கிற 2ஆம் அதிகாரத்தில் 59ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்னென்னா யாருன்னே தெரியாத ஒரு சிலர் இவங்களோட வந்து சேர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னே தெரியாத ஒரு சிலர் அந்த பக்கம் வந்துட்டு போனவங்க, அங்கே குடியேறினவங்க, இவங்கள்லாம் ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன செய்கிறாருன்னா ஒரு கூட்டம், தானாய் வந்து சேருகிற கூட்டம், முகவரி இல்லாத கூட்டங்களை கர்த்தர் அங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இது முடிஞ்சு போயிடுது. இது 2ஆம் அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆலயத்துக்காக அந்த அலங்கம் கட்டப்படுவது, ஆலயம் கட்டப்படுவது. எஸ்ரா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வசனத்தை போதிக்கக்கூடியவர். செருபாவேல் அவர் ஆலயத்தை கட்டக்கூடியவர். நெகேமியா அலங்கத்தை கட்டக்கூடியவர். இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த பேரெல்லாம். நெகேமியா எதை கட்டக்கூடியவர்? அலங்கத்தை கட்டக்கூடியவர். செருபாபேல் எதை கட்டக்கூடியவர்? ஆலயத்தை கட்டக்கூடியவர். எஸ்ரா எதை கட்டக்கூடியவர்? ஆமாம், வசனத்தை வச்சு வாழ்க்கையை கட்டக்கூடியவர். இந்த 3 பேர் தான் அன்றைக்கி இருந்த பிரதானமான தலைவர்கள். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வாசிக்கிற அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆலயத்துக்கான அடிக்கல் போட்டுடுறாங்க. அடிக்கல் போட்ட உடனே கட்டடங்கள் வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருது. கட்டடங்கள் வேலைகள்லாம் நடந்து செஞ்சு நீங்கள் 10வது வசனம் 11ஆம் வசனங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனை துதிக்கிற அளவுக்கு காரியங்களெல்லாம் கைகூட ஆரம்பிச்சிருது. கர்த்தருக்கு காரியங்கள்லாம் கைகூட ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் எழும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதைத்தான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு கூட்டம் எழும்ப ஆரம்பிச்சிடுறாங்க, எதிர்க்கிற கூட்டம். இந்த எதிர்க்கிற கூட்டம் எழும்பின உடனே தேவன் வந்து என்ன செஞ்சிடறாருன்னா தீர்க்கதரிசிகளை எழுப்ப ஆரம்பிச்சிடுறார். தீர்க்கதரிசிகள் எழும்பிடுறாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சில நேரத்தில் நமக்கு எதிர்ப்புகள் வரும்போது எல்லாம் கவனிங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்ய துவங்குவோம், அந்த காரியத்தை தடை செய்வதற்கு சிலர் எழும்புவாங்க. இப்படி தடை செய்கிறதுக்கு சிலர் எழும்பின உடனே நமக்கு உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் சிலர் எழுப்புவார். நாம் அந்த தடை செய்கிறதுக்கு சிலர் எழும்பின உடனே நாம் என்ன செஞ்சிடறோம், அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். தடை செய்கிறதுக்கு சிலர் எழும்பிட்டாங்க, போராடுறதுக்கு சிலர் எழும்பிட்டாங்க, பிரச்சனை பண்ணுறதுக்கு சிலர் எழும்பிட்டாங்கன்னு உடனே நாம் என்ன செஞ்சிடறோம், அவ்வளோதான் இனி இதை செய்ய முடியாதுன்னு வந்துடுறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அதை காட்டிலும் பலம் உள்ளவங்களாம் இது உதவிக்கு நம்மளை எழுப்பிடுறார். இந்த உதவிக்கு எழுப்புறவங்கள நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த தடுக்கிறவங்கள ஈஸியாக மேற்கொண்டுறோம். நீங்கள் இந்த உதவிக்கு எழுப்புறவங்கள பார்க்காதனால இவங்களையே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் தோற்று போயிடுவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பிரச்சனை பண்ணுறவங்களையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, தோற்று போயிடுவீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியேறுவதற்கு கர்த்தர் யாரையோ பயன்படுத்துவார். அது யார் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியேறுவதற்கு கர்த்தர் யாரையாவது பயன்படுத்துவார். யாரை பயன்படுத்த போகிறார்? இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியேறணும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியேறணும், இந்த போராட்டத்திலேருந்து நான் வெளியேறணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவ பிள்ளைகளுடைய எந்த ஒரு போராட்டமும் தோல்வியிட முடியாது. அது உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு ஒரு போராட்டம் வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு எதிரான ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, ஆனால் உங்களுக்குள்ள புரியணும், எந்த ஒரு போராட்டமும் என்னை தோற்கடிக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் என்னை தோற்கடிக்காது, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் என்னை சேதப்படுத்தாது. உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கணும். பரிசுத்தவான்கள் சந்திக்காத போராட்டங்களே இல்லை பைபிளில். ஆனால் பரிசுத்தவான்கள் சந்தித்த எல்லா பரிசுத்தவான்களும் போராட்டங்களை மேற்கொண்டாங்க. யாருமே போராட்டங்களில் தோற்றே போகலை. அப்போ நமக்கு எதிர்ப்புகள் வரும்போது
அந்த எதிர்ப்புகளை நாம் மேற்கொள்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்த சிலரை எழுப்புவார். இங்கே 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, நல்ல பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். 3ஆம் அதிகாரத்தில் சில எதிர்ப்புகள் வருகிறது. 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? சிலரை எழுப்புகிறார். இப்படி சிலரை எழுப்பும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து இங்கே எழுதியிருக்கிறார். சில கைக்கூல் என்ன செய்கிறாங்க? பணம் வாங்கிட்டு கூட எதிர்க்கிறவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அதுபோக புகார்களை எழுப்ப ராஜாக்களுக்கு பெட்டிஷன் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜாக்களுக்கு பெட்டிஷன் போட்டு அந்த 6ஆம் வசனத்துலேருந்து போட்டிருக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். ராஜாவுக்கு புகார் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த தத்னாயின் ஒருத்தனை பேரை போட்டிருக்கு பார்த்துறீங்களா? 6ஆம் வசனத்தில் தத்னாய் பைபிள் வச்சுருக்கவங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தத்னாய் தான் யாருன்னா ஆளுநர், அந்த ஊருக்கு ஆளுநர். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த அந்த பாபிலோன் தேசத்தினுடைய ஆளுநர். அவர் மூலமாக ஒரு கடிதத்தை ராஜாவுக்கு எழுதிடுறாங்க. ராஜாவுக்கு எழுதுனது என்ன கடிதம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டணம் கட்டக்கூடாது, இந்த கட்டணத்தை தடை பண்ணணும், இந்த ஜனங்களுக்கு பொருள் கொடுக்கக்கூடாது, இந்த ஜனங்களுக்கு ஆலயத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு அரண்மனையிலிருந்து என்ன செய்யக்கூடாது, எதுவும் உதவி செய்யக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் நுப்பாட்டுங்கன்னு சொல்லி பல காரியங்களை அங்கே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பல காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பித்த உடனே 5ஆம் வசனத்தில் போட்டிருக்குவாருங்க, இந்த செய்தி தரியுவுக்கு போகுது. மூப்பர்கள் எல்லாம் அந்த வேலையை தடுக்க பார்க்குறாங்க. அப்பொழுது அந்த வசனத்தை கவனிக்கிறீங்களா? 5ஆம் வசனத்தை, அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் என்ன செஞ்சாங்க? இதையெல்லாம் தேவனுடைய கண் பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். மூப்பர்கள் தடை பண்ண போகிறத, பொய்யா குற்றச்சாட்டுகளை வைக்கிறத, லெட்டர் எழுதுறத, அப்போ இதெல்லாம் தேவனுடைய கண் பார்த்து கொண்டு இருந்துச்சு. இந்த புகாரை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு போட்டு இந்த புகாரின் நிமித்தம் கட்டடம் நிறுத்தப்பட்டிருது. இந்த கட்டடம்லாம் வேலையெல்லாம் நிறுத்தப்பட்டிருது. நிறுத்தப்பட்டதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க? ராஜாவுக்கு கடிதங்களை எழுதுகிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மறுபடியும் ராஜாவுக்கு இவங்கெல்லாம் கடிதங்களை எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. கடிதங்களை எழுத ஆரம்பித்த உடனே ராஜா மறுபடியும் விளக்கம் கேட்டு கடிதம் கேட்குறாரு. விளக்கம் கேட்டு இவங்க எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே தரியு வரார். நான் ஒரு 3 ராஜாக்கள் பேர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முதல் ராஜா யாரை சொன்னேன்? கோரேஸ். கோரேஸ் காலம் முடிஞ்சு. இப்போ தரியு வந்துடுறாரு. இப்போ தரியு வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் தடைபட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் நின்று போச்சு. வேலைகள் எத்தனை ஆண்டுகள் தடைபட்டுருச்சு? ஏதோ நமக்கெல்லாம் 10 ஆண்டு ஒரு வேலை தடைபட்டுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆரம்பித்த ஒரு வேலை 10 ஆண்டு தடைபட்டுருது. நம்மளால் அவ்வளோவெல்லாம் பொறுமையாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 10 நாளே நம்மளால் என்ன செய்ய முடியாது. இந்த சண்டே வந்திருக்கு, அடுத்த சண்டேக்குள்ளே என்ன செய்யணும்? நடக்கலை, அப்புறம் அடுத்த சண்டே நான் வரமாட்டேன்னு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் 10 ஆண்டுகள் தடைபட்டு போகுது. ஆனாலும் இவங்க என்ன செய்யலை, விடாமல் சில முயற்சிகளை செய்கிறாங்க. இப்போ தரியு வந்துடுறாரு. தரியு ராஜா வந்த உடனே தரியு ராஜாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போகப்படுகிறது. கொண்டு போகப்பட்ட உடனே தரியு ராஜா எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு அவர் மறுபடியும் ஒரு ஆணை இடுகிறார். இங்கே இவங்க செய்கிறதுக்கு எங்களுடைய முன்னோர்கள் அரண்மனையிலேருந்து எல்லாம் போகணும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை யாராவது தடுத்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் என்ன செய்வேன், நான் கைதியாக்கி உள்ளே போட்டுருவேன், இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன்னு சொல்லி 10 ஆண்டுகள் கவனிச்சிங்களா? நிறுத்தப்பட்ட வேலை அடுத்து தொடங்குவதற்கு என்ன செய்யுதுன்னா, யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணையோடு கூட அடுத்து வெளிப்படுகிறது. அப்போ நமக்கு வருகிற ஒரு சின்ன தடை நம்ம காரியத்தை இன்னும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு அது நமக்கு உதவி செய்யுமே ஒழிய, நம்ம இருக்கிறத அதை அழிச்சு போகிறதுக்கு ஒருபோது என்ன செய்யாது, முற்படாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன தடை வந்த உடனே நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த தடை என் வேலையை சீக்கிரமாக செய்கிறதுக்கு ஏதோ ஒரு வாசலை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், உருவாக்குவதற்காக வந்திருக்குது. இப்போ அந்த தடை வந்ததுனால இங்கே தரியு ராஜா அழகாக எழுதுறாரு. இங்கே இந்த பிரச்சனை எவனாவது நீங்கள் என்ன அடுத்து தொட்டிக்கிட்டு வைங்க, உங்கள் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும்டா, இவனோட எவன் பிரச்சனை பண்ணாலும் அவனோட நான் பிரச்சனை பண்ணுவேன்னு ராஜா சொல்கிறாரு.
அப்போ அந்த 10 ஆண்டு தடைகளிலையும் அவர்கள் பொறுமையாக கையாண்டாங்க, சரியான விளக்கங்களை கொடுத்தாங்க. நீங்கள் லெட்டர் எழுதுவாங்க, இந்த ஜனங்கள் அவங்களுக்கு வேலை லெட்டர் எழுதுவாங்க, எதிரிகள் இவங்களுக்கு லெட்டர் எழுதுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். எஸ்ராவின் புஸ்தகத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கொடுக்குறேன். அப்போ பாருங்கள், சில நேரத்தில் தடைகள் வரும்போது நம்ம சோர்வடையக்கூடாது. சில நேரத்தில் எதிர்ப்புகள் வரும்போது நம்ம சோர்வடையக்கூடாது. சில நேரத்தில் போராட்டங்கள் வரும்போது நம்ம சோர்வடையக்கூடாது. நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் கர்த்தருடையவன், என்னை ஒன்றும் மேற்கொள்ளாது, நான் கர்த்தருடையவன், எல்லாம் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன்ற எண்ணத்தோடு, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க, உங்கள் இருதயம் செம்மையானதாக இருந்துச்சுன்னா நீ எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் செம்மையானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஜெயம் என்ன செஞ்சுருக்கு, தீர்மானிக்கப்பட்டு இருக்குது. நீங்கள் தானியேலை குறித்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவன் தரியுவின் காலத்தில், எல்லா ராஜாக்களின் காலத்துலேயும் 6:23 போட்டிருக்கு, அவனுடைய காரியம் என்ன செஞ்சான், ஜெயமாக இருந்துச்சான். அவனுடைய காரியம்லாம் ஜெயமாக இருந்துச்சான். ஜெயமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு யுத்தம் வரணும். யுத்தம் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம காரியம் ஜெயமாகணும் அப்படின்னா நம்ம யுத்தங்களை எதிர்கொள்ளணும். நமக்கு ஒரு வெற்றியை பார்க்கணும்னா நம்ம போராட்டங்களை எதிர்கொள்ளணும். நம்ம பிரச்சனைகளை பார்த்தா தான், நமக்கு எதிர்கொண்டா தான் அதில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால் ருசிக்க முடியும். எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு போராட்டமே வரக்கூடாதுன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த ஒரு வெற்றியையும் பார்க்க முடியாத ஒரு பரிதாபமான மனுஷனாக போயிடுவீங்க. எல்லாமே வரணும், வந்தால் தான் நீங்கள் அதில் என்ன செய்ய முடியும், வெற்றியை பார்க்க முடியும், அதில் மேன்மையை பார்க்க முடியும். இங்கே நாம் இப்போ 6ஆம் அதிகாரத்தில் தரியு ராஜாவின் மூலமாக காரியங்கள் முடிகிறது. முடிஞ்ச உடனே 6ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், வேலையும் முடிஞ்சிருது. இந்த ஆலயத்தை கட்டுகிற வேலையும் முடிஞ்சிருது. 6ஆம் அதிகாரத்தில் 13, 15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கை கூடி, அந்த 14ஆம் வசனம் போட்டிருக்கு பாருங்க. அப்படியே 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யூதரின் மூப்பர்கள் கட்டினார்கள், தீர்க்கதரிசியாகிய ஆகாய் சகரியா சொல்லி வந்தபடியே காரியம் கைகூடி வந்தது. இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியே கோரேசு, தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, கட்டி முடிப்பதற்கு சகலமும் உதவியாக இருந்தாங்கன்றது தான் இந்த 14ஆவது வசனம். 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் மாதம் 3ஆம் தேதியில் அந்த ஆலயம் என்ன செஞ்சிருச்சு, கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. அப்போ பிரச்சனை வந்துச்சு, எதிரான சூழ்நிலைகள் வந்துச்சு, தடை வந்துச்சு, ஆனாலும் காரியம் என்ன செஞ்சிச்சு, கை கூடிச்சு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிரச்சனை வரும்போதும், தடைகள் வரும்போதும், போராட்டங்கள் வரும்போதும் நீங்கள் எதிர்கொள்ளணுமே ஒழிய, ஐயோ வந்துருச்சே, ஐயோ வந்துருச்சே, இவனால் வந்துருச்சே, அவனால் வந்துருச்சே, இதான் இவங்களால், அப்படிலாம் நம்ம புலம்பக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய போராட்டம் உலக பிரகாரமான போராட்டமாகவே இருக்கக்கூடாது. இயேசுவே அப்படி தான் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இதுக்கு உலகத்துக்குரிய ராஜ்யமாக இருந்தால் இனி யாரும் என் சீசர்கள் என்ன செஞ்சிருப்பான், ஆயுதத்தை எடுத்து எனக்காக போராடி இருப்பான். இயேசு சொல்கிறார், என் ராஜ்யம் இது கிடையாது, நீங்கள் நினைக்கிற இந்த பாதையெல்லாம் என் பாதை கிடையாதுன்றார். அப்போ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே நானும் நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. கர்த்தர் தான் சொன்ன பாருங்க, இந்த பக்கம் பிரச்சனை பண்ணுறவன் இருக்கானா, எனக்கு உதவி செய்யறதுக்கு வலது பக்கத்துலேருந்து கர்த்தர் யாரையும் எழுப்புவார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கர்த்தாவே உண்மை நோக்கி என் கண்கள் இருக்கிறதுப்பா, எப்படியாவது உதவி செய்யுங்கப்பான்னு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்கள் முடிஞ்சிருது. இது 6ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாக அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். புரியுதா? உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிக்கணுன்றதுக்காக, உங்கள் காரியத்தை நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக யாருடைய இருதயமெல்லாம் உங்கள் பட்சம் சாய்ந்திருந்தால் நல்லதோ, கவனிக்கணும், யாருடைய இருதயமெல்லாம் உங்கள் பட்சம் சாய்ந்திருந்தால் நல்லதோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய இருதயங்களெல்லாம் உங்கள் பட்சம் சாய்ந்திருக்க பண்ணுகிறார். ராஜாக்களுடைய இருதயம் அவருடைய கைகளில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. நீதிமொழிகளில் ஒரு அழகான வசனத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு விரோதமாக ஒரு மனிதனுடைய இருதயம் திரும்பலாம், ஆனால் அதே மனிதனுடைய இருதயத்தை தேவன் வேற பக்கமும் திருப்பி விட ஒரு வல்லவராக இருக்கிறார்.
நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அசீரிய ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவதற்காக எசேக்கியா ராஜாவின் காலங்களில் சில விஷயத்தை செய்கிறார். சவுலின் இருதயத்தை திருப்புவதற்காக தாவீதின் நாட்களில் தேவன் சில விஷயத்தை செய்வார். அப்போ உங்களுக்கு விரோதமாக சிலருடைய இருதயம் மூர்க்கமாக இருக்குது. உங்களை ஏதாவது செஞ்சே ஆவேன்னு ஒரு சிலர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பயம் இல்லாமல் ஆண்டவரேன்னு மட்டும் நின்று பாருங்க. உங்களை பற்றி நினைக்காத அளவுக்கு அவங்களுக்கு வேற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஐயோபி நம்மளை பார்த்து எப்போ பார்த்தாலும் இதே நினப்பிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கானே நீங்கள் நினைக்காதீங்க. அவன் பார்த்துட்டு போகிறேன், அவர் அனுமதிக்காம என் முடி கூட கீழே விழுகாதுன்னு பைபிளில் போட்டிருக்குது. அவர் அனுமதிக்காம என்னை யாரும் தொட முடியாது. அவர் அனுமதி இல்லாமல் எனக்கு எந்த சேதமும் வராது. அதனால் ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருந்தாங்க. இருதயம் சாய்ந்திருது. நான் 7ஆம் அதிகாரத்தில் தான் உங்களுக்கு ஆரம்பித்தேன், ஞாபகம் இருக்கா? இங்கே தான் எஸ்ராவே ஆவியானவர் என்ன செய்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். இப்போ ஆலயம் கட்டப்பட்டாச்சு. அலங்கம் யார் மூலமாக கட்டப்படுது? ஆலயம் யார் மூலமாக கட்டப்படுது? செருபாபேல் மூலமாக. அலங்கம் நெகேமியாவின் மூலமாக, எஸ்ராவின் மூலமாக தேவன் வாழ்க்கையை கட்டுகிறார். இங்கே வாங்க, இப்போ நம்ம எஸ்ராவை குறித்து நம்ம ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிக்க போகிறேன் நான் உங்களுக்கு. இந்த எஸ்ரா முதல்ல ஆன்மீக தலைவர். இவர் அர்தசஷ்டாவின் காலத்தில் அவர் வாழுகிறார். அந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள் சொன்ன ஞாபகம் இருக்கா? கோரேஸ், தரியு, அர்தசஷ்டா. இந்த 3வது ராஜா இவர் தான் எஸ்ராவின் காலம். கோரேஸ் எதுக்கு உதவியாக இருந்தார்? ஆலயம் கட்டுவதற்கு உதவியாக இருந்தார். தரியு எதற்கு உதவியாக இருந்தார்னா அலங்கம் கட்டுவதற்கு உதவியாக இருந்தார். அர்தசஷ்டா எதற்கு உதவியாக இருந்தார்னா மனிதர்களுடைய வாழ்க்கை கட்டுவதற்கு உதவியாக இருந்தார். ராஜாக்களுடைய உதவிகளோடு கூட தேவன் தன்னுடைய பணியை செய்கிறத பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய பணியை சாதாரணமாக கல்லை வச்சும் செய்வார். சாதாரணமான கல்லை வச்சு மட்டும் இல்லை, ராஜாக்களை வச்சும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும், தான் பணியை செய்ய முடியும். அவர் நினச்சா எதையும் செய்யலாம். இப்போ இங்கே எஸ்ராவின் புஸ்தகத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எஸ்ரா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறார். கவனிக்கிறீங்களா? 10 மாதம் தடைபட்டுருந்துச்சு. இந்த ஆபிப் மாதம்ன்றது நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் மார்ச் மாதம் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இப்போ இங்கிலீஷ் மாதத்தில் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மார்ச் மாதத்தை குறிக்கும். இதெல்லாமே வேதத்துக்கும் இன்றைக்கி நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அழகாக என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆலயம் கட்டப்படக்கூடிய வேலைகளை இந்த மக்களுடைய வாழ்க்கையை கவனிப்பதற்காக எஸ்ரா எத்தனை மாதம் பயணம் பண்ணுறாரு? 7 மாதம் பயணம் பண்ணுறார். இந்த 7 மாதம் பயணம் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் வசனத்தில் எஸ்ரா என்ன செய்யறாருன்னா ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 11ஆம் வசனம் எடுக்கிறீங்களா? 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாவது கடிதத்தின் நகல் ராஜாட்டிருந்து இங்கே வருது. இப்போ ராஜாட்டிருந்து அதான் நான் சொன்ன பாருங்க, 27ஆம் வசனத்தில் அந்த கடிதத்துக்கு ராஜாவுக்கு ஆண்டவருக்கு அவங்க எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. இந்த கடிதங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பார்த்துக்கோங்க. இந்த கடிதத்தை கேட்ட உடனே இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. இந்த ராஜா என்ன சொல்கிறாரு, எங்கள் மேலேயோ எங்கள் குடும்பத்து மேலேயோ கோபம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ராஜா எஸ்ராட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாட்சிங்கன்னா புரியும். 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பயணமும் பாதுகாப்பு அந்த பட்டியல் ஃபுல்லாக அந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும். இந்த 8ஆம் அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த 15வது வசனத்திலிருந்து ஆலயத்தின் பொருட்களை எல்லாம் இவங்க கொண்டுட்டு போவாங்க. 24ஆம் வசனத்திலிருந்து இந்த ஆலயத்தின் பொருட்களை கொண்டு போகிறதற்கு காவல்காரர்களை இவங்க நியமிப்பாங்க. இந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கு தடையில்லாமல் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் 21ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ரா உபவாசத்தை அறிவிப்பார். எஸ்ரா என்ன செய்வார், இவர் வேத பண்டிதர், நல்ல வேதத்தை தெரிஞ்சவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேதத்தை வசனத்தை நிறையா தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னா உபவாசத்தை விரோதமாக பேசுவாங்க. நீங்களாம் வேதம் தெரியாதனால உபவாசத்தை என்ன செய்கிறீங்க, ஏற்றுக்கிறீங்க. வேதத்தை நிறையா தெரிஞ்சிங்கன்னா என்ன செய்வீங்கன்னா உபவாசத்தை ஏற்றுக்கிற மாட்டீங்க. அப்படிலாம் போதனைகள் இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் எஸ்ரா வேதத்தில் தேறினவன், ஆனால் உபவாசம் என்ன செஞ்சான், இருந்தான். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை, உங்களுடைய உள்ளம்
இந்த காரியத்துக்காக உபவாசம் இருங்கன்னு சொன்னால் நீங்கள் உபவாசம் இருங்க. இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்கன்னு உங்கள் உள்ளத்தில் ஏவப்படும்னா அந்த காரியத்துக்காக என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க. உபவாசத்தை நீங்கள் ஒருபோது என்ன செய்யாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. இன்றைக்கி உபவாசம் கூடாது, முழங்கால் கூடாது, என்னென்னமோ இன்றைக்கி போதனைகள் கிறிஸ்தவ உலகத்தில் வந்துருச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், யார் பேசுகிறதையும் நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு சொல்லப்படுகிற வசனத்தை வச்சு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனைப்படி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணணும்னு உங்களுக்கு முடியுது, ஆசை இருக்குன்னா ஜோம் பண்ணுங்கள். இல்லைனாலும் முழங்கால் போட முடியாது, பரவாயில்ல, முழு மனதோடு என்ன செய்யுங்க, முழங்கால் போடலைனாலும் முழு மனசோட ஆண்டவரை தேடுங்க. இங்கே பாருங்க, எஸ்ரா உபவாசத்தை அவர் 8ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். உபவாசத்தை கூறினதுனால 31வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உதவி செய்யக்கூடியவங்களை தேவன் எழுப்பி விடுகிறார். 31ஆம் அதிகார வசனத்தில் அந்த 36ஆம் வசனத்தில் கடைசியில் போட்டிருக்குவாருங்க, அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டீங்களா? 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செஞ்சாங்க, உதவியாக இருந்தாங்க. உபவாசம் பண்ணுகிறவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஜனங்களை ஏற்படுத்துகிறார். அதனால் உபவாசம் பண்ணக்கூடியவங்க உங்கள் காரியத்துக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னா நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்யக்கூடியதுக்கு யாரையாவது கர்த்தர் என்ன செய்வார், ஏற்படுத்துவார். இது 8ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தில் நெகேமியா என்ன செஞ்சார், எஸ்ரா என்ன செஞ்சார்னா, பாவ அறிக்கை, நாங்கள்லாம் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி 9ஆம் அதிகாரத்தில் அவர் பாவ அறிக்கை பண்ணுகிறார். வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, தன்னுடைய பாவங்களை எவன் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் கட்டுவார். பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, பைபிளில் போட்டிருக்குது. பாவங்கள் உங்கள் வாழ்க்கை கட்டப்படணும். அப்போ நீங்கள் வார்த்தையை தியானிச்சிங்கனாலே நீங்கள் எங்கெங்கெல்லாம் சொதப்பி இருக்கீங்கன்னு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது நீங்கள் அதை ஒத்துக்கிறணும். ஒத்துக்கிறாமல் இல்லை நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அந்த ஆளு கிறுக்குத்தனமாக பேசுனதுனால கோவப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒத்துக்கலைன்னு அர்த்தம். இல்லை நான் இப்படி தான் இருக்க நினச்சேன், அந்த அம்மா என்னை போட்டு என்ன செஞ்சிருச்சு, கிறுக்கு பிடிக்க வச்சிருச்சு, எனக்காக நீங்கள் சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக, ஆமா ஆண்டவரே நான் பலவீனமான மனிதன், ஆமா ஆண்டவரே நான் நிர்பந்தமான மனிதன், ஆண்டவரே நான் செய்ய விரும்புகிறத நான் செய்யாம, நான் செய்ய விரும்பாத என்ன செய்கிறேன், செஞ்சு கொண்டிருக்கேன். இதெல்லாம் பவுல் சொல்றான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். நான் செய்ய விரும்புகிறத செய்யாம, எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறேன், எனக்கே விருப்பம் இல்லை, எப்படியாவது இந்த நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு பவுல் சொல்றான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். அப்போ யார் ஒருவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்கிறார்களோ, தான் தவறுகளை உணர்ந்து கொள்கிறவன் உண்மைக்கே அவன் தான் சீக்கிரம் தலைவனாக முடியும். யார் ஒருவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்கிறானோ அவன் தான் அடுத்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும். இதைத்தான் நம்ம இளையகுமாரன் வாழ்க்கையில் பார்க்கலாம். பாவியான பெண்ணை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர்றாங்க. எல்லாரும் கல்லறிய நினைக்கிற நேரத்தில் இயேசு தடுக்கிறார். அப்பயும் பார்த்தீங்கன்னா யார் ஒருவன் தன் தவறை உணர்ந்து கொள்கிறானோ, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவன் உண்மைக்கே வாழ்க்கையில் தலைத்து கொண்டே இருப்பான். இதைத்தான் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பாவ அறிக்கை, சாபம் எல்லாம் மாறுகிறது. 10ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, திருமண விஷயத்தில் கலந்துடுறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க திருமணமாகாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து வேதம் நமக்கு அனுமதிக்கலை, ஞானஸ்நானம் எடுக்காத யாரையும் என்ன செய்யாதீங்க, திருமணம் பண்ணாதீங்க. தேவனை அறியாதவங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், திருமணத்தில் இணைக்கப்பட்டவங்களுக்கு இதில் விலக்கே கிடையாது. திருமணத்தில் இணைக்கப்பட்டது நீங்கள் அவிசுவாசியோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அவிசுவாசியோடு தான் வாழணும். அவங்கள விசுவாசியாக மாற்றுறது உங்கள் கடமை. திருமணத்தில் இணைக்கப்படாதவங்களுக்கு தான் அந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா புரியும். அந்நியத்தை, அதாவது தேவனை ஆராதிக்காத ஜனங்களை இவங்க திருமணம் முடிச்சிட்டாங்கன்னு உடனே முடிய பிச்செல்லாம் அடிப்பாங்க. யார் அடிப்பா? பரிசுத்தவான்கள் அவங்கள அடிப்பாங்க. பரிசுத்தவான்களை ஏன்டா இப்படி போய் கல்யாணம் முடிச்சிங்க, ஏன்டா இப்படி அவன் ஏன் கல்யாணம் முடிச்சதுடைய விளைவு என்னென்னா, நீங்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டு தேவனை விட்டு தூரம் போயிடுவாங்க. அதுதான் காரணம். நீங்கள் சாலமோன் அவ்வளோ பெரிய ஞானி, அவன் கெட்டு போனதுக்கு காரணம் பைபிளில் போட்டிருக்கு, அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர்களை அவன் தனக்கு மனைவி ஆக்குனதுனால கெட்டு போனான்.
அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர்களை நாம் கணவனாக்கவும் கூடாது, மனைவியாக்கவும் கூடாது. திருமணத்திற்கு இணைவதற்கு முன்பாக நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் என்ன செஞ்சிடணும், அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனுடைய இழப்புகள் ரொம்ப உங்களுக்கு என்ன செய்யும், பின்னாட்களில் வரும். இது தான் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரங்களில் நீங்கள் வாட்சி பார்க்கலாம். அந்நிய கலாச்சாரங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த திருமணங்கள் எல்லாம் நீங்கள் 9ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாட்சி பாருங்கள், 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாட்சி பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ இவ்வளோ தான் இந்த புஸ்தகத்தினுடைய விளக்கம். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு எஸ்ராவை ஞாபகப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். எஸ்ரா என்ன செஞ்சார்? வேதத்தில் கவனமாக இருந்தார். வேதத்தில் கவனமாக இருந்ததுனால அவர் அநேகருடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டார். என் வாழ்க்கையவே நான் கட்ட முடியலை, எப்பா சாமின்றேன், நான் போய் அடுத்தவங்க வாழ்க்கையவா என்ன பாஸ்டர் அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் வேதத்தில் கவனமாக இருங்க, உங்கள் வாழ்க்கையும் கட்டுவீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்வீங்க, கட்டி எழுப்புவீங்க. எஸ்ரா செஞ்சான், வேறு வழியே இல்லை. வசனம்தான் உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக தலைகுனியாமல் வாழ வைக்கும். வசனம்தான் உங்களை எதிர்க்கிறவர்களை நீங்கள் வெட்கப்படுத்துகிற அளவுக்கு உங்களை பேச வைக்கும். நீங்கள் வசனத்தில் தான் ஞானியாக மாற முடியும். அதனால தான் வசனத்தை அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வாஞ்சிங்க. வசனத்தை வாஞ்சிக்கிறவங்க வசனத்தின்படி வாழ விரும்புங்க. வசனத்தின்படி வாழ விரும்புகிறவங்க வசனத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்ய, போதிக்க வாங்க. இதுதான் பக்குவப்பட்ட இருதயம். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அன்னைக்கு ஈசாக்கை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அன்னைக்கு யோசேப்பை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க. தேவன் உங்களோட கூட இருக்கிறான்னு சொல்லி அன்னைக்கு சாத்ராக் மேசாக்கை பார்த்தும் தானியேலை பார்த்தும் ஜனங்கள் சொன்னாங்க. தேவன் உங்களோட கூட இருக்கிறான்னு சொல்லி அன்னைக்கு அப்போஸ்தலர்களை பார்த்து அன்னைக்கு இருந்த மதவாதிகள் சொன்னாங்க. உங்களோடு தேவன் இருக்கிறார்னு மற்றவங்க சொல்லணும் அப்படின்னா நல்லா வசனத்தை வாஞ்சிங்க. வாஞ்சிக்கிற வசனத்தை வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்ததை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கொண்டு வராத சொல்லாதீங்க. கொண்டு வராத சொன்னீங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆளாக போயிடுவாங்க, நீங்கள் சின்ன ஆளாக போயிடுவீங்க. உங்களால் கடைப்பிடிக்க முடிஞ்சதை நீங்கள் இந்த பக்கம் களவு பண்ணிக்கிட்டேப்பா தம்பி களவு பண்ணாதப்பான்னு சொல்லக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு மேலே ஆக்கினே அதிகமாக வரும்ன்றார். யாக்கோபு சொல்கிறாரு, போதகனாக இருக்க நீ ஒருத்தன் விரும்பினேன்னா என்ன செய்ய, கொஞ்சம் சொல் தவறாதவனாக இரு, அப்படி இல்லைன்னா உனக்கு ஆக்கினை வரும்ன்றார். அதனால் நீங்கள் செய்ய முடிஞ்சதை மற்றவங்கள செய்ய சொல்லுங்கள். உங்களால் செய்ய முடியாத மற்றவங்கள செய்ய சொன்னீங்கன்னா நீங்கள் மாய்மாலக்காரர்கள் அப்படின்னு பரிசெயரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அவன் ஒன்றையும் செய்ய மாட்டான், நான் அடுத்தவனை மட்டும் என்ன செய்ய, அதை செய்ய இதை செய்யிட்டே கிடைப்பான். இவங்களாம் மாய்மாலக்காரர்கள் அப்படின்றார். ஆனால் எஸ்ரா அப்படி கிடையாது. அவன் செய்ய விரும்பினா மற்றவங்க வாழ்க்கையை கட்டினா. அதனால் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தடைகளாக இருக்கட்டும், எதிர்ப்புகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவதற்கு உங்களுக்கு துணையாக இருப்பார். அப்படியே கண்களை மூடி இந்த எஸ்ராவை குறித்து நம்ம தியானித்தோம். தேவனுடைய கரம் எஸ்ராவின் மேலே இருந்துச்சு. அதனால் ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு பட்சமாக இருந்தாங்க. உங்களுக்கு மேலேயும் தேவனுடைய கரம் இருந்துச்சுன்னா உங்கள் மேலேயும் இந்த அல்ற சில்லறைகள் எதிர்க்கலாம். ஆனால் ராஜாக்கள் உங்கள் பட்சமாக நிற்பாங்க. இந்த ஆகாதவங்க போகாதீங்க பைபிளில் போட்டுருக்கு, பேலியாளின் மக்கள், வீணர்கள், இப்படிப்பட்டவங்க தான் நம்மளை எதிர்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களெல்லாம் அடக்குவதற்கு தேவன் ராஜாக்களை நமக்கு பட்சமாக நிற்க வைப்பார். நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வசனத்தை அதிகமாக வாஞ்சிங்க. வாஞ்சிக்கிற வசனத்தை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க. கொண்டு வரது மட்டுமல்ல, அடுத்தவங்க வாழ்க்கை கட்டப்படுவதற்கும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அடுத்தவங்க வாழ்க்கை உங்களால் கட்டப்படணும். கட்டப்படலை அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியரான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஏதோ உங்கள் வாழ்க்கையை மட்டும் கட்டினா போதும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி எத்தனையோ இடிஞ்சு போகப்பட்ட அநேகருடைய வாழ்க்கை இருக்குது. எத்தனையோ கெட்டு போன மனுஷருடைய வாழ்க்கை இருக்குது. எத்தனையோ வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் வழிகாட்டுவோம்னு கர்த்தர் நம்மளை நம்புறதுனால நமக்கு இப்படிப்பட்ட கூடுகையை கொடுக்குறார், இப்படிப்பட்ட போதனையை கொடுக்குறார், இப்படிப்பட்ட ஐக்கியத்தை கொடுக்குறார். ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருங்க. உங்களுடைய இருதயத்தை எப்பயும் வசனத்தால் நிரப்பி இருங்க. அப்போ தான் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பீங்களா? வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால் தான்
நீங்கள் ஞானிகளாக நடப்பீங்க. அதனால் வசனத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே எப்பயும் வாழ விடுங்க. வசனத்தை எப்போ பார்த்தாலும் சிந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் யோசிங்க, சிந்திங்க, எழுதி வைங்க. கண்டிப்பாக எஸ்ராவை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிதாவே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் எஸ்ராவின் மூலமாக தியானித்த இந்த சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எஸ்ராவின் புஸ்தகத்தில் கோரேஷின் மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டியதை செஞ்சீங்க. தரியின் மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டியதை செஞ்சீங்க. அர்தசஷ்டாவின் மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டியதை செஞ்சீங்க. நெகேமியாவின் மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டியதை செஞ்சீங்க. செருபாபேல் மூலமாக செய்ய வேண்டியதை செஞ்சீங்க. அதே போல தான் ஆகாய் மூலமாக, சகரியா மூலமாக செஞ்சீங்கப்பா. எங்கள் மூலமாகவும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய வார்த்தையை வாஞ்சிக்கவும், உங்களுடைய வார்த்தையின்படி வாழவும், எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதிக்கவும் உங்களுடைய நல்ல ஆவியா